ஸ்ரீ பைரவி ஜோதிடம், நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மீனராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள். மீனராசிக்கு 7.5 சனி தொடங்கியுள்ளது. கும்பத்தில் நிற்கும் சனி பகவான் மீனராசிக்கு விரய சனியாகவும், மீனராசிக்கு சனி பகவான் இடைப்பெயர்ச்சி அடைந்த பிறகு ஜென்ம சனியாகவும், மேசராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்த பிறகு பாத சனியாகவும் சனி பகவான் பலன் தருவார். கும்பத்தில் நிற்கும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக மீனராசிக்கு 2ஆம் பாவத்தை பார்வை செய்வார். சனி 7ஆம் பார்வையாக மீனராசிக்கு 6ஆம் பாவத்தை பார்வை செய்வார். சனி 10ஆம் பார்வையாக மீனராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்வார். மீனராசிக்கு சனி பகவான் லாபாதிபதி மற்றும் விரயாதிபதி ஆவார். இப்பொழுது விரயஸ்தானத்தில் நின்று விரய சனியாக பலன் தருவார். மீனராசியில் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். அடுத்தவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை. விரய செலவுகளை சுப செலவுகளாக, முதலீடுகளாக மாற்றலாம். பணமாக உங்களிடம் இருந்தால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம். சனியின் முதல் சுற்றில் உள்ளவர்கள் குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வரவும். இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம். 2வது சுற்றில் உள்ளவர்களும் பொங்கு சனியின் பலன்களை அனுபவிப்பவர்களும் திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை வணங்குவது சிறப்பானது. பொங்கு சனியில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த காலமாகும். விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டத்தால் பணம் வரும். திருமண காரியங்கள் செய்வதில் ஆலோசனை செய்யவும். கடன் வாங்குவதில், காலி மனை வாங்குவதில் மிக மிக கவனம் தேவை. செலவுகளை குறைத்து முதலீடுகளை அதிகமாக்கலாம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதம், விதண்டாவாதம் செய்ய வேண்டாம். பேச்சினால் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரலாம். குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை. பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகும். நல்ல சம்பளத்தில் வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். 6ஆம் பாவத்தை பார்வை செய்யும் சனி பகவான் கடன் வாங்கும் சூழ்நிலையை உருவாக்குவார். நோய் தாக்கம் அதிகமாகும். எதிரிகளின் மறைமுக தொல்லைகள் அதிகமாகும். நோய்க்கு தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவது நல்லது. வேலை சுமை அதிகமாகும். மன அழுத்தம் ஏற்படும். ஏமாற்றங்கள் அதிகமாகும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்களிடம் கடன் வாங்கியும் கொடுக்க வேண்டாம். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2இல் நின்று ஏப்ரல் மாதம் வரை சிம்ம ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் நிதி நிலைமை சீராகும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். தாய், தந்தை உடல் நலத்தில் அக்கறை தேவை. நீண்ட தூர பயணம், வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு. பலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சியில் சூழ்நிலை சாதகமாக உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அகலக்கால் வைக்க வேண்டாம். நட்பு உறவுகளில் பகை ஏற்படும். 2024இல் குரு பகவானின் 7ஆம் பார்வை விருச்சகத்தின் மீது தந்தைக்கு அதிக நல்ல பலன்கள் ஏற்படும். ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் 2இல் நின்று திருமண யோகம் தருவார். விரைவாக வரன் கிடைத்து திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. திருமண ஏற்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்.
விரய செலவுகள் அதிகமானாலும் அது சுபகாரியங்களுக்கு செய்யும் செலவாக அமையும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மூத்த சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உங்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. கண்ணில் பிரச்சனை வரும். நண்பர்கள் அதிகம் உருவாவார்கள். நல்ல தூக்கம் இருக்காது. ஜென்மராகுவாள். அடிவயிற்றில் வலி ஏற்படும். நகைகள் வாங்கும் யோகம் வரும். சனி பகவான் அவிட்டத்தில் பயணம் செய்த பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும். புதிதாக வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் வாங்கி இருப்பீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் இருந்திருக்கும். வேலைக்கான முயற்சியில் வெற்றி கிடைத்திருக்கும். சேமிப்பு உயர்ந்திருக்கும். செலவும் அதிகமாகி பணம் கரையும். சனி பகவான் சதயத்தில் பயணம் செய்யும் தற்சமயம் விலை உயர்ந்த ஆடை, ஆபரணம் வாங்குவீர்கள். வண்டி, வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். அந்நிய மனிதர்களால் ஆதாயம் வரும். பயணங்களால் புதிய அறிமுக நட்பு வேண்டாம். பிரச்சனைகள் வரும். சனி பகவான் போராட்டாதியில் பயணம் செய்யும் காலம். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பழைய வீட்டை விற்று புது வீடு கட்டுவீர்கள் அல்லது வாங்குவீர்கள். ஆலயங்கள் புதுப்பிக்கவும் ஆலய திருப்பணிகளுக்கு உதவியும் செய்வீர்கள். பெண்கள் ஆடை, ஆபரண சேர்க்கை அதிகமாகும். வியாபாரிகள் சந்தை நிலவரம் அறிந்து முதலீடு செய்யவும். தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் ஓரளவு ஆதாயம் பெறுவீர்கள். உங்கள் பொறுப்புகளை அடுத்தவரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். கூட்டுத்தொழில் பங்குதாரரிடம் அடிக்கடி கருத்து மோதல் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். வேறு வேலைக்கான முயற்சிகளும் வெற்றியாகும். சக ஊழியர்களிடம் சற்று ஒதுங்கியே இருங்கள். கவனமாக பேசி பழகவும். போராட்டத்திற்கு பிறகே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஞாபக மறதி ஏற்படும். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தவும். விளையாட்டின் மீது உள்ள கவனத்தை குறைத்து கொள்ளவும். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களால் நன்மை கிடைக்கும். மனச்சோர்வு ஏற்படும். திறமைகளை அதிகப்படுத்தி கொள்ளவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். மேலிடத்து ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொண்டர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும். தக்க வைத்து கொள்ளவும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை காப்பாற்றி கொள்ளவும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். வங்கி கடன் கிடைக்கும். சனி பகவான் குறுக்கு வழியில் சம்பாதிப்பவர்களுக்கு மட்டுமே தண்டனையும் நேர்வழியில் உழைப்பவர்களுக்கு அனுபவங்களையும் இந்த 7.5 சனியில் தருவார். விரய சனியில் நீங்கள் செய்யும் செயல் அனைத்தும் ஜென்ம சனியில் அனுபவிக்கும் அனுபவங்களாக இருக்கும். விரய சனி, ஜென்ம சனியில் நீங்கள் செய்யும் செயல்கள், தானம், தர்மங்கள் அனைத்தும் பாத சனியின் போது சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களாக தருவார். காகத்திற்கு நீரும் உணவும் தினமும் வைக்கலாம். சனிக்கிழமைகளில் எள் கலந்த நீர் சாதம் வைக்கலாம். தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வணங்குவது உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பதால் அதன் தாக்கம் குறையும். உடல் நலம், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினால் உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.